டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424441 and 99421166. இன்னைக்கு தமிழகத்தில் எங்களுடைய முதன்மையான பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேச உணர்வோடு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் மூவர்ண கொடியேந்தி யாத்திரையை நடத்தியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக நேற்றைய தினம் திருச்சியில் நடத்தினோம். நாளைக்கு மதுரை மாநகரில் மாரி சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு திருப்பூரில் நானும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு திருப்பூரில் இந்த மூவர்ண கொடி யாத்திரையை நடத்துகிறோம். நாளைக்கு கிருஷ்ணகிரியில் ஓசூரில் மூவர்ண கொடி யாத்திரையை நாளைக்கு பண்ணுறோம். இதோட தமிழ்நாடு முழுவதும் எல்லா சட்டமன்ற தொகுதி வாரியும் நடத்த சொல்லியிருக்கிறோம். இந்திய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலும், அதுக்கு வித்திட்ட மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையிலும், இந்தியாவுடைய மானத்தை, இந்தியாவுடைய நிலையை உயர்த்தி காட்டிய மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் இந்த ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி கட்சி சார்பு இல்லாமல் அதில் எல்லோரும் கலந்து கொள்கிற வகையில் மோடி அவருடைய படத்தை மட்டுமே போட்டு தேசிய கொடிகளை மட்டுமே ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த மூவருட கொடி யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுரையில் மதுரை கோட்டத்தில் உள்ள மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, அப்புறம் தேனி இல்லை, அது ரைடுங்கிறது அது இண்டிபெண்ட் பாடி. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் யாரும் எந்த ஒரு நிறுவனமும் ரைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது அங்கே இருக்க போய் தான் அவங்க போய் ரைடு பண்ணுறாங்க. அது இண்டிபெண்டோடைய இடியோ ஐடியோ அது ஒரு இண்டிபெண்ட் பாடி. தமிழக அமைச்சர்கள் வீட்டிலே நடக்குது. தமிழக அமைச்சரோட போக்கு எப்படி இருக்கு? அது ரைடு நடத்துறாங்க அப்படின்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க. தமிழக அமைச்சரே வீட்டிலே நடக்குது. அது இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. எதனால அவங்க ரைட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ரைட் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்கள சொன்னதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு நான் நல்லா இல்லை, அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். தெரியாத விஷயத்திற்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுல அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்கிறதும் வைக்காததும் அவருடைய சொந்த விருப்பம். அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுனாக்கி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆட்சி இது மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால் அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவர் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதனால இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லிடுவோம். அதுக்குள்ள நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்த்துக்கிட்டு நம்ம தமிழகம் முதல்வர் 2026 33 நாங்கள் தான் திமுக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அது அப்படித்தான். அது என்னன்னா, சொல்றதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். இதுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க. அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல அதில் அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. திமுகவில் இருக்கிறதா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற போட்டிலாம் இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சார்னா, இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும், இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்னைக்கு புரட்சித் தலைவர் பிரச்சாரமே செஞ்சாங்க.
முடிவில் என்னாச்சுன்னா புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதனால மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவதில் வந்து எனக்கு ஒன்றும் அவர் சொல்றதுல என்னுடைய கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த செல்லூராஜ் கருத்து நீங்க கேட்டிருக்கீங்க. ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ராணுவ வீரர் போர்ல வந்து எதுவும் செயல்படாத மாதிரி செல்லூராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம். அவர்களை வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது. செல்லூராஜ் சொன்னது என்ன? அது நீங்க தான் பார்த்துக்கணும். பொதுத் தேர்வு ரிசல்ட் இன்னைக்கு 10th பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்துட்டு அது முன்னாள் அவங்க இல்லை, அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது, அது சம்பந்தமான கேள்வி. இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, அதிக மதிப்பெண் பெற்ற வெற்றி பெற்றிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது? தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வரும்ன்றப்ப வந்து தமிழகத்தில் வந்து கல்வி வந்து என்ன தேசிய கல்விக் கொள்கை, அதான் தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக 3வது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதில் 3வது மொழி வந்து இந்தி மொழி. நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, செல்போனை வச்சுட்டு இன்னைக்கு செல்போன் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. எப்படி இந்த நாகரிகம் வந்துச்சு? இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்போன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதில் வந்து எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்ப வந்து ஓபிஎஸ் சார் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சரியா செஞ்சிருக்காரு. கூட்டாவது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கூட்டத்தில் இருக்காரு? இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடிச்சாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க, தேசிய இருக்கிறாங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை போய்க்கு. இந்த சமயத்துல நீங்க இபிஎஸ் தலைமையில தமிழகத்துல நாங்க வந்து தேர்தலை கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸும் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் அவருக்கு முடியல. இல்லை, அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து இபிஎஸ் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காங்க. அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக வாய்ப்புகள் இருக்குமா? அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த கட்சி இருந்தால் நாங்கள் கூட்டணி அப்படி நிலைப்பாடு. இல்லை, திருமாவளவன் என்னுடைய நண்பர் தான், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து கூட்டணி வந்து பாஜக இல்லைங்கிறதும் அல்லது திமுக இருக்க போறாரா என்பதும் அவர் தானே முடிவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்காங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கட்சியில் இப்போ என்ன எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டில்? திமுக இப்போ நாங்கள் எதிர்கட்சி ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது. அது அவங்க தனியாக கூட நிற்கலாம். அதில் வந்து இதில் அந்த கட்சிங்கிறது வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம அவரை போய் இப்படி வலுக்கட்டாமல் எப்படி கூட முடியாதுல்ல. அவ்வளோ எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் போனோம். ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் உள்பட எல்லோருமே சேர்ந்து செஞ்சால் நிச்சயமா நல்லதுதான். அதிமுக தொண்டர்களோட நிலைப்பாடு எப்படின்னா, கட்சி ஒன்றிணைந்தால் 2026 வெற்றி பெற முடியும். தொண்டர்கள் நிலைப்பாடாக இருக்கு. சரிங்க, நீங்க 2026 போட்டியிட்டு மீண்டும் தோல்வி, அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ஏன் நீங்க நல்லதே நினைக்கலாமே, ஏன் தோல்வி அடைஞ்சு நினைக்கிறீங்க? நிலைப்பாடுகள் அப்படிதான் இருக்கு. எல்லாமே இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா மக்கள் நலனுக்காக. அப்புறம் எல்லா எம்எல்ஏக்களையும் தேர்தல் நிப்பாட்டி வைக்கிறாங்க. எல்லாம் தோத்து போகணும்னு நினைச்சுக்கிட்டா நிப்பாட்டி வைப்பாங்க? உச்ச நீதிமன்றத்தை வந்து ஆளுநர் கட்டப்படுத்தப்பட்டதாக சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மற்ற மாநிலங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள்,
அவருக்கு என்னென்ன அதிகாரம்னா அந்த 200வது அரசியல் சட்டப்பிரிவு 200ஐ பயன்படுத்துவது ஆளுநரோட அதிகாரம். 201 சட்டப்பிரிவை பயன்படுத்துவது அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம். அப்போ நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதிபதிகளுடைய சில விதிமுறைகளில் இருக்குது. இதில் விதிமுறைகளை மீறும் போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய விவகாரங்களை நம்ம அதிகம் பேசக்கூடாது. இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கலாம், நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியலமைப்புகளே இல்லை, தேவையில்லாமல் போயிடுமே. ஆமாம், கட்சி ஏற்கனவே வளர்ந்துருச்சு. அடுத்த தேர்தலை இது பண்ணி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போனோம், ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும். கட்சி வளர்ந்துருச்சு. பாஜகவோட பாலிசி தமிழகத்தில் கரெக்டா இருக்குமா? இது வரைக்கும் என்னன்னா எல்லா இதுலயும் கூட்டணி கட்சின்னா துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பிரின்சிபலோடதே இருந்தது. எங்களுக்கு தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வரணும். கூட்டணி பங்கு முதல்ல ஆட்சிக்கு வரணும். முதல்ல தேர்தலை அறிவிக்கணும். நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடரணும். யாருக்கு என்ன சீட்டுன்னு இருக்கணும், யார் கேண்டிடேட், இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டா லெஃப்ட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டாங்கிற முடிவு பண்ணணும். மக்கள் ஓட்டு போடணும், ஜெயிக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. கொஞ்சம் அவசரப்படுறீங்க, பொறுத்து பண்ணுங்க. பெரும்பான்மை கிடைச்சிருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? பொறுத்து பாருங்க. பெரும்பான்மை கிடைக்கின்ற பட்சத்தில் நீதி கிடைச்ச நக்கீரருக்கு நீதி கிடைச்ச மண் மதுரை மண். 2026 மட்டும் 31, 36 கேட்டாங்க.